ஹாய் காய்ஸ், நம்ம வந்துட்டு குழம்பு வைக்கிறோம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குழம்பு. கைஸ், ஒரு பக்கம் வந்து சாப்பாடு வந்து ஆகிட்டு இருக்குது. இது வந்து நைட்டு சாப்பாடு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குழம்பு வந்து நான் எப்படி வைப்பேன்னா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு கடுகெல்லாம் போட்டு வதக்கிடுவேன். வதக்கிட்டு நல்லா ஆனதுக்கப்புறம் தான் தக்காளி போடுவேன். தக்காளி கொஞ்சம் உப்பு போடுவேன், நல்லா ஃப்ரை ஆகிடும். ஆனால் முதல்ல வந்துட்டு வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் தக்காளி கூட வந்துட்டு என்ன பண்ணணும்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்தோன்னா ஒரு கைப்பிடி உப்பு. அப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும். ஃபுல்லாக நம்ம இது பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் தண்ணி கம்மியாகிடுச்சு. ஸோ தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டேன். அதுக்கு வச்சுட்டு இருக்கலாம் தக்காளி அதுக்குள்ளே. சரிங்களா? தக்காளி நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். இது வந்து பொரியல் மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். ஆக்சுவலி குழம்பு மாதிரி வந்தால் போதும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் திட்டுவாங்க, நேற்றே ஒரு பொரியல் செஞ்சு அதுவே நல்லா வரல. ஸோ இதுவாது நல்லா வரணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ கத்திரிக்காவை எடுத்து போட்டுடலாம். கத்திரிக்காய் போட்டுட்டு ஓகே, அதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வதக்கலாம். தமிழ் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். வதக்கலாம். தக்காளி வந்து வதங்குற மாதிரி தெரில. நம்ம வந்து உருளைக்கிழங்க போட்டுருவோம். சரிங்களா? உருளைக்கிழங்கும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருவோம். இருக்கிறதே கொஞ்சம் போட்டுடலாம். எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிடலாமா? வதக்கிட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய், இது ஏன் காம்பினேஷன் நான் சூஸ் பண்ணேன்னா, உருளைக்கிழங்கு வந்து என் தங்கச்சி பிடிக்கும், கத்திரிக்காய் எனக்கு பிடிக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு இப்படி ஒரு ஐடியா. பார்க்க நல்லா தான் இருக்குது, சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும். இது வெங்காயம் ஒரு நிமிஷம். ஐ எம் பேக். இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். இந்த மிளகாத்தூள் வந்து எண்ணெயோடு ஃப்ரை ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வரும். இது வந்து ஷார்ட் அப்லோடு பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது மட்டும் பார்க்க நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சாப்பிட்டு சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? இது வந்து ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணலாமா இல்லை ஷார்ட்டாக அப்லோட் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணாலும் நம்ம சேனல் ஒன் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ நம்மளுக்கு தோன்ற மாதிரி பேசலாம். யார் நம்மளை கேட்க போகிறா? ஓகேங்களா காய்ஸ்? தண்ணி ஊற்றிடலாம். நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஊற்றிடலாம். ஓ மை காட், நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். அது எப்போ கொதிக்கிறது சொல்லுங்கள்? ஏதோ ஒன்று, குழம்பு ரெடி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே சாப்பாடு ரெடி. சாப்பாடு தான் ஆகவே மாட்டேங்குது. சாப்பாடு வந்து போட்டு அது வந்து பொரியலாக தான் ஆயிடுச்சு. குழம்பு வைக்கணும்னு நினச்சா பொரியல் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்களா?